நாளும் கோளும் என்ன செய்யும்? நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க புரட்டாசி மாத பலன்கள் 2025 வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க இருக்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தோட ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கனாக்க 4 விதமான கிரக பயிற்சிகள் நடக்குதுங்க. சூரிய பகவானோட கிரகப்பயிற்சி, புதன் பகவானோட கிரகப்பயிற்சி, சுக்கிர பகவானோட கிரகப்பயிற்சி, செவ்வாய் பகவானோட கிரகப்பயிற்சின்னு 4 விதமான கிரகப்பயிற்சிகள் இருக்குது. வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கடைசி மட்டும் வீடியோவை பாருங்கள், அவ்வளவு மெசேஜ் இதில் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்குது, தொழில் மாற்றம் எப்படி இருக்கும், வேலை மாற்றம் எப்படி இருக்கும், நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய, ஆசைகள் நிறைவேறக்கூடிய விஷயங்கள் எப்படி நடக்கும், புத்திசாலித்தனத்தை விட்டு பயன்படுத்தக்கூடிய வியாபாரம் சார்ந்த நுணுக்கங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற 4 கிரகங்களின் மாற்றங்களும் 4 விதமான விஷயங்களை நம்ம பிரித்து கொடுக்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா இந்த 4 கிரகங்களோட மாற்றங்களும் 4 விதமான சிறப்பு பலன்களோட அமைஞ்சிருக்கு. நட்சத்திர பலன்களும் இருக்குது. கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு உங்களோட ராசிக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ரிஷபராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள், அன்பு, அமைதி, உழைப்பு சார்ந்து இயங்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களின் மாற்றங்கள் அப்படிங்கிறது நல்ல அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தருது. அது எப்படி ஏற்படுத்தி தருது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்போதுமே உழைப்பு, குடும்பத்துக்காக ரொம்ப நேரத்தை செயல்படுத்துகிறதும், நிறைய பொருளீட்டலுக்காக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுகங்களுக்காக அதிகப்படியான உழைப்பை செலுத்தக்கூடிய நபர்கள் தான் நம்ம ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா உணவு சார்ந்த துறைகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்குது. அதே போல் குடும்ப பொறுப்புகளை நிறைய சுமக்கக்கூடியவர்களும் ரிஷபராசி அன்பர்கள் தான். ஆனால் இந்த ஒரு 2 மாத காலமாக என்னெல்லாம் நடந்துச்சு, இதுக்கு முன்னால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தோம்னாக்க உங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா வேலை தொழில் நல்லா இல்லை, லாபம் நினச்ச மாதிரி லாபம் இல்லை. எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சனி செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்க சனி பகவானை பார்த்து வரக்கூடிய லாபத்தெல்லாம் கெடுத்துட்டார். அதாவது சரியான லாபம் இல்லை, தொழில் லாபம் இல்லை, வேலையில் ஒரே நெருக்கடி, நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எடுக்கிற முயற்சிகளில் தடை தாமதம். ஆமாம், எந்த முயற்சி எடுத்தாலும் உடனே நடக்கிறது இல்லை, ஒரே தடை தாமதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வேற உங்களுக்கு 2ஆம் இடத்துல ஒரு பொருளீட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாமதத்தை, அவர் நிற்கின்ற நட்சத்திரத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தாமதத்தை கொடுத்துட்டார். அப்போ இந்த காலகட்டம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே நெருக்கடியான காலகட்டத்தில் இருந்தவங்க தான் நம்ம ரிஷபராசி அன்பர்கள். இப்போ வரக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது புத ஆதித்ய யோகத்தோடு தொடங்குது. உங்களுக்கு அற்புதமாக இருக்குது புரட்டாசி மாதம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா 4-5 குடையவர் 5ஆம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்திலே அற்புதமாக புதன் பகவான் உச்சம் பெற்று சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதம் நினைத்த காரியங்கள் நினைத்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இருக்குது. நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பகவான் சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அற்புதமாக தொழில் வேலை அமையப்போகுது. சிறப்பான தொழில் வேலை நினச்ச மாதிரி அமையப்போகுது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் அமையப்போகுது. தொழில் மாற்றம் செய்கிறவங்களுக்கு அழகான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. 2வது விஷயம், தொழில் லாபமே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்க போகுது. புதன் உச்சம் பெற்ற புதன் பார்க்கக்கூடிய பார்வை பலனால் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு புத ஆதித்ய யோகத்தோடு பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தொழில் லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்ததோட ரொம்ப அதிகமான தொழில் லாபம் கிடைக்கப் போகுது. வெளிநாட்டில் தான் வேலை பார்ப்பேன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அனைவருக்கும் வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்போ 2 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்னென்னா கணவன் மனைவி
அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்து கவனமாக பேசுங்க. சண்டை சச்சரவு இல்லாமல் கொண்டுக்கிட்டு போகலாம். அடுத்து நண்பர்கள் வட்டாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை சக ஊழியர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு மட்டும்தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குது. இடமாற்றம் தேவைங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அருமையான இடமாற்றம் ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதத்தில் ரிஷபராசி அன்பர்கள் இடம், வீடு, பூமி, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயத்தை மாற்றியே ஆகணும், புதுசாக வாங்கியே ஆகணும். அந்தளவுக்கு வாய்ப்புகள் வருது. குழந்தைகளோட கல்வி, பயணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேற்படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, யோக பலன்கள் இப்போ நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலனெடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் உங்களுக்கு அனைத்து விஷயத்தையுமே சொல்லும். பிறப்பு ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல தசாபுத்தி அமைப்பு இருக்குன்னா இந்த யோக பலன்கள் அனைத்தையும் நீங்கள் மிக அழகாக அற்புதமாக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான சுய ஜாதகம் பற்றிய விவரங்கள் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தொழில் மற்றும் வேலை, கடன் பிரச்சனைகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திற்கும் ஒரு தெளிவான ஒரு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்களை முழுமையாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரை பார்த்தது அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களின் மாற்றங்களால் வரக்கூடிய கோச்சாரம் சார்ந்த பொது பலன்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன விதமான அமைப்புகள் இப்போ போகுது, எது சார்ந்த விஷயம் சாதகமாக இருக்குது, எது சார்ந்த விஷயம் பாதகமாக இருக்குது, இது தொடர்பான அனைத்து விஷயங்களையும், அது மட்டும் இல்லாமல் வேலை, தொழில், வருமானம் மற்றும் குடும்பம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் மற்றும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், இவை அனைத்திற்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.